This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழக அரசு பேருந்துகளில் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் இருந்து அருணாச்சலம் என்ற பெயர் பலகை தற்பொழுது அகற்றப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் இது தொடர்பான கோரிக்கை ஆய்வு செய்யப்பட்டது. சங்கராபுரம் கிளை பேருந்து கள்ளக்குறிச்சி முதல் திருப்பதி வரை செல்லும் அரசு பேருந்துகளில் அருணாச்சலம் என ஆங்கிலத்தில் டிஜிட்டல் பேட்டல் வருவதை சங்கராபுரம் கிளை மேலாளர் அவர்கள் மூலம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதை அறிவித்து கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிட்டு உள்ளார். ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகளில் அருணாச்சலம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் என்று பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இது சில சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வரும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊர் அருணாச்சலம் என்று மட்டும் அழைப்பதை சிலர் விமர்சித்தனர். திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் என்று மட்டும் அழைப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து பேருந்துகளில் இருந்து அருணாச்சலம் பெயர் பலகை நீக்கப்பட்டது. வெளி மாநில மக்கள் திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் என்று மட்டும் அழைக்கின்றனர். இதனை அடுத்து விமர்சனங்களை தொடர்ந்து அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த பெயர் பலகை நீக்கம் தற்பொழுது நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தமிழக அரசுக்கு மக்கள் பலரும் கோரிக்கை வைத்தனர். ட்விட்டரில் பல அமைப்புகள் இது தொடர்பாக கோரிக்கைகளை வைத்தனர். அருணாச்சலம் என்ற பெயரை கண்டிப்பாக நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்தனர். அருணாச்சலம் என்ற பெயர் பலகை நீக்கப்பட்டதன் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இருப்பினும் இந்த முடிவு தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு பேருந்துகளில் இருந்த அருணாச்சலம் என்ற பலகையை நீக்கப்பட்டது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அரசு தரப்பில் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. தினமும் பல லட்சம் ஆந்திர பிரதேச மக்கள் திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளூர் விதிகளை மதிப்பது இல்லை. கோவில் வளாகத்தில் கூட விதிகளை மதிப்பது இல்லை என்ற புகார்கள் உள்ளன. இப்படிப்பட்ட நிலையில்தான் திருவண்ணாமலை என்ற பெயரை கூட அவர்கள் சொல்ல விரும்புவது இல்லை என்று விமர்சனங்கள் எழுந்தன. முடிவில் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் இருந்து அருணாச்சலம் பெயர் பலகை நீக்கப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.